يا رب العالمين الله الله صل على طه الأمين الله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக இந்த ரப்பனா என்று சொல்லக்கூடிய 40 துஆக்களை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். 40 வகையான துஆக்கள். அதுல இன்று நாம் 12வது துஆவை பார்க்கின்றோம். இதுவரை 13 துஆக்களை பார்த்தோம். இன்னைக்கு 12வது துஆ. இந்த துஆவை அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, எங்கள் இறைவா எங்கள் பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. முதல் விஷயம். இரண்டாவது, எங்களுடைய காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, எங்களுடைய காரியங்களில் நாங்கள் எதையெல்லாம் வரம்பு மீறி நாங்கள் செஞ்சிருக்கிறோமோ, எங்களுடைய செயல்களை எங்களுடைய காரியங்களை நாங்கள் வரம்பு மீறி செஞ்சிருக்கிறோமோ அதையும் என்ன செய்வாயாக, நீ மன்னித்து அருள் புரிவாயாக. எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, உன்னுடைய வழியில எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன், உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இந்த துவா சஹாபா பெருமக்கள் போர்க்களத்துல அல்லாஹ்விடத்துல இந்த துவாவை கேட்டாங்க. போர்க்களத்துல சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்விடத்துல என்ன செய்வாங்க, இந்த துவாவை முன்வைப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். 4 கோரிக்கைகளை அவங்க அல்லாஹ்ட்ட முன் வச்சாங்க. போருக்கு போன அந்த சஹாபா பெருமக்கள் 4 கோரிக்கைகளை முன் வச்சாங்க. 1, பாவத்தை மன்னிச்சிடு. 2வது, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. 2வது, இந்த போர்க்களத்துல நாங்க ஏதாவது வீண்வரி எங்களை செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னா அதையும் என்ன செஞ்சிரு, இறைவா நீ மன்னிச்சிடு. 3வது, இந்த போர்ல எங்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்துவை. நாங்க எதிரிக்கு பயந்துகிட்டோம் அல்லது எங்களை தேடி வரக்கூடிய மரணத்துக்கு பயந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்க புறமிட்டு ஓடிடக்கூடாது. அதனால போர்க்களத்தை எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்து. 4வது, எவ்வளவு கூட்டமான எதிரிகள் வந்தாலும் உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டம் தான் அது, அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய். அப்ப இந்த போர்க்களத்துல என்ன செய், எங்களுக்கு உதவி செய் என்கின்ற 4 கோரிக்கைகளை தான் இந்த துவாவாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அப்ப இந்த துவாவை நாம எப்பெல்லாம் பயன்படுத்தணும்னு சொன்னா, ஒண்ணு பாவத்தை அல்லாஹ்விடத்துல நாம தொடர்ந்து மன்னிப்பு கேட்கணும். ஒரு நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 70 முறை தௌபா செய்வார்கள். 70 முறை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு மட்டுமே கேட்பாங்க. நாம பிரபலமான ஹதீஸ், 70 முறை ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல தௌபா மட்டும் செய்வாங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, அவங்க பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 70 முறை நான் கேட்கிறேன் என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ரப்பனா இக்ஃபிர் லனா, இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, அடிக்கடி நம்ம கேட்கணும். 2வது, துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, என்னன்னு சொன்னா எவ்வளவு வகையான செயல்கள்ல நாம வரம்பு மீறியக்கூடியவர்களாக மாறிடும். பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம், ஹலாலான முறையிலே சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு நிலையில ஒரு ஹராமான பொருள் அதுல கலந்துற வாய்ப்பு இருக்கு. ஹலாலான உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு நிலையில ஒரு ஹராமான உணவை உண்ணக்கூடிய ஒரு சூழல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வரம்பு மீறியக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள நம்ம வந்துடும். ஏதோ ஒரு நிலையில என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ்வினுடைய காரியங்கள், நாம நம்முடைய காரியங்களில் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை மீறி வரம்பு மீறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இதுக்கும் கேட்கணும், யா அல்லாஹ் எங்களுடைய காரியங்கள்ல நாங்க வரம்பு மீறி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதையும் என்ன செஞ்சிரு, நீ மன்னிச்சிடு. சப்பித்த அக்குதாமனா, உன்னுடைய வழியில எங்களுடைய பாதங்கள் எப்பவுமே உறுதியா இருக்கணும்.
எந்த நிலையிலுமே உன்னுடைய வழியிலிருந்து உன்னுடைய கட்டளைகள் இருந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்க வழி தவறி போயிடக்கூடாது. ஒன்சு நாளல் கோவில் காசிரின், எங்களுக்கு நீ உதவி செய்யணும், உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்யணும் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை அதிகமாக நாம கேட்டு வரணும். அதைத்தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனின் மூலமாக இந்த துவாவை கற்றுக் கொடுக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதுல முதலாவது இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ரப்பனா ஃபிர் லனா துனூபனா, பாவத்தை மன்னிக்கிறது. அல்லாஹ் யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பா என்று சொன்னால் நிறைய ஹதீசுகள் வருது. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செயல்களை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் உடனடியாக உங்க பாவத்தை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே போன்று தொழுகையை கொண்டு என்ன செய்யறான், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். அதுல சில முக்கியமான தொழுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டுறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை என்ன அப்படின்னு சொன்னா வித்ரு தொழுகை என்பதாக நாம் பார்க்கிறோம். ஹஸரத்னா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ருடைய தொழுகையில இந்த 3 சூறாக்களை தான் ஓதுவாங்க. வித்ருனுடைய தொழுகையில இந்த 3 சூறாக்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. ஒண்ணு சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அப்படின்னு சொல்லி ஒரு சூறா இருக்குது. இந்த சூறாவை முதலாவது ரக்காயத்துக்கு ஓதுவாங்க. இரண்டாவது ரக்காயத்துல குல்யா ஐயுகல் காஃபிரூன் என்ற அத்தியாயமும், மூன்றாவது ரக்காயத்துல குலுஹு அல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமும் போது வித்ரு தொழுகக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வந்தார்கள் என்பதாக ஹஸரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதுல இடம்பெறும். அப்ப வித்ரு தொழுகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பேணுதலாக தொழுது வந்திருக்கிறார். இன்னொரு அறிவிப்புல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் ஒற்றையானவன், அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, இணை துணை மனைவி மக்கள் குழந்தை குட்டி அது இது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் என்பவன் குலு அல்லாஹ் அஹத், அவன் தனித்தவன், அவனுக்கு யாருமே இணையும் இல்லை துணையும் கிடையாது. அல்லாஹ் ஒற்றையானவன். மசூத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றையே விரும்புகின்றான். வித்ரு தொழுகை ஒற்றைப்படையான தொழுகை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து, குர்ஆன் உடையவரே, அவங்க குர்ஆனை மனனம் செஞ்சவங்க, குர்ஆன் உடையவரே நீங்க என்ன செய்யுங்க, வித்துரை விடாமல் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலியுறுத்தி கூறியதாக மற்றொரு அறிவிப்பிலும் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. வித்துரு தொழுகையால் என்ன நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம இஷாவை தொழுகிறோம், சுன்னத்து தொழுகிறோம், நஃபில வித்துரு வாஜிப் தொழுகிறதுல ரொம்ப அசத்தியான ஒரு சூழலை நம்ம பார்க்கணும். இஷாவை தொழுதுறோம், இஷாவுடைய ஃபர்லை நம்ம நிறைவேற்றிடுறோம், ஆனா சுன்னத்தை கூட நம்ம தொழுதுறோம், ஏன் இன்னும் சொல்ல போனா நஃபில கூட தொழுதுறாங்க, ஆனா என்ன செய்யறது இல்ல, வித்ருனுடைய தொழுகையில அசட்டியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வித்ரு தொழுகை அல்லாஹ்விற்கு விருப்பமான தொழுகை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவர் ஒருவர் வித்ரு தொழுகையை விடாமல் தொழுது வந்து விடுகின்றாரோ என்ன செஞ்சிருவாரு, அவருடைய தௌபாக்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவர் கேட்கக்கூடிய தௌபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாகவும் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே இஷா தொழுகையை தொழுகக்கூடிய நாம், சுன்னத்தை தொழுகக்கூடிய நாம் வித்ரு தொழுகையில ரொம்ப அசட்டையாக இருந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை. அல்லாஹ் குர்ஆன்ல இதே மாதிரி அசருடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அந்த தொழுகையை நீங்க விட்டுறாதீங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வித்ருனுடைய தொழுகையை வலியுறுத்துறாங்க. இது பாவங்கள் மன்னிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும், தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த தொழுகை ஒரு காரணமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, அதாவது யா அல்லாஹ் நாங்க ஏதாவது வரம்பு மீறி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய காரியங்களை நாங்க வரம்பு மீறி இருந்தோம்னா நீ எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம இந்த துஆ கேட்கிறோம். இந்த வரம்பு மீறிய செயல்கள் என்று சொன்னால் என்ன, நாம என்ன நினைச்சு கொடுத்தோம், பெரும் பெரும் பாவங்கள்னா என்ன செய்யுது, வரம்பு மீறியது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனா சில முக்கியமான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்தந்த இடங்கள்லயே ரொம்ப கோபத்தோடு வெளிப்படுத்தி சொல்லி காமிச்சுட்டாங்க, இதை நீங்க செய்யாதீங்க என்பதாக சில முக்கியமான விஷயங்கள். அவங்க எந்தெந்த இடங்கள்லாம் கண்டித்தாங்களோ அதெல்லாம் வரம்பு மீறிய செயல்கள் தான். அதுல நாம இன்னைக்கு உதாரணமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத்னா புரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழுதுகிட்டு இருந்தாங்க. பள்ளிவாசல்ல அவங்க தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் உள்ள வர்றாரு, ஒரு சஹாபி வர்றாரு.
அங்க 2-3 சஹாபாக்கள் அமர்ந்திருந்தாங்க. அந்த சஹாபாக்கள்கிட்ட வந்து அவர் சொல்றாரு, என்னுடைய சிவப்பு நிற நான் வைத்திருந்த என்னுடைய சிவப்பு நிற ஒட்டகம் காணா போயிடுச்சு. உங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க அந்த ஒட்டகத்தை நீங்க கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா? அந்த ஒட்டகத்தை எனக்கு நீங்க கண்டுபிடிச்சு தருவீங்களான்னு சொல்லி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டாங்க. இப்ப இவர் பள்ளிவாசல்ல அந்த 2 சஹாபாக்கள் இந்த கேள்வியை கேட்கிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, அது கிடைக்காமலே போகட்டும் என்பதாக கோபத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது கிடைக்காமலே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் எதற்காக வேண்டி கட்டப்பட்டதோ, பள்ளிவாசல் எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதோ அதற்கே அது உரியதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னாலே அந்த தொழுகைக்கு மட்டும்தான் அனுமதி. பள்ளிவாசல்ல வந்து வேற ஒரு விஷயங்களை பேசுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. அதுதான் இவ்வளவு கடினமான வார்த்தையை சொல்றாங்க. இந்த ஒட்டகத்தை நீங்க கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு அவர் கேட்கும் போது, உனக்கு அந்த ஒட்டகமே கிடைக்காம போட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பள்ளிவாசலுக்குள்ள பேசாத, உலக விஷயங்களை பேசாத, வீணான பேச்சுகளை பேசாத, சொந்த பிரச்சனைகளை பேசாத, வாக்குவாதம் செய்யாத, உலக காரியங்களை பேசுவதிலிருந்து பாதுகாப்பு கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பள்ளிவாசலுக்குள்ள உலக விஷயங்களை பேசுவது, வீணான காரியங்களை பேசுவது வரம்பு மீறிய செயல் என்பதாக எச்சரித்து காட்டுறாங்க. இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல பெரும் பெரும் பிரச்சனைகள் உருவாகுவதை நாம பாக்குறோம். நடுவு பள்ளியில உட்கார்ந்துகிட்டு ஊர் பிரச்சனை, ஊர் பஞ்சாயத்து, பல பிரச்சனைகள், நிர்வாக பிரச்சனை, இப்படி எவ்வளவோ உலக காரியங்கள், உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார கணக்கு விஷயங்கள், இதெல்லாம் நடுவு பள்ளியில் உட்கார்ந்து பேசுவதையும் சண்டையிட்டுக் கொள்வதையும் நாம பார்க்கிறோமே. இது வரம்பு மீறிய செயல் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரித்து காட்டுகின்றது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்து 3வது, ஹஜ்ரத்னா உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் மனத்துறவு பிரம்மச்சரியமாக நான் வாழ்ந்துக்கிறேனே, எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க என்பதாக கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உடனடியாக அனுமதி மறுத்துட்டார். ஏன்னா இது வரம்பு மீறிய செயல், இது அல்லாஹ் விரும்ப மாட்டான். அவர் கேட்டாரு, எனக்கு திருமணம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் பிரம்மச்சாரியாவே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. இப்போ உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒருவேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா எங்களுடைய ஆண்மையவே நாங்க நீக்கி இருப்போம் என்பதாக சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதற்கு மார்க்கத்தில் அறவே அனுமதி இல்லை. இதுக்கு துறவரமா பிரம்மச்சாரியா வாழ்றதுக்கு என்ன செய்யல, மார்க்கத்துல அனுமதி இல்லை. இந்த செயல் வரம்பு மீறிய செயல், அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடிக்காத ஒரு வரம்பு மீறிய செயல் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வயதுங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய உடல் ரீதியான தகுதியும் வயது ரீதியான தகுதியும் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுல தாமதிக்க கூடாது. பொம்பளை பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த வயதினுடைய அந்த தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா அதை நீங்க தள்ளி போடாதீங்க. எந்த காரணத்துக்காக வேண்டி என்ன செஞ்சிடாதீங்க, திருமணத்தை தள்ளி போடக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, அவசரமாக சில விஷயங்கள்ல நீங்க அவசரப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல திருமணமும் வருது. உங்களுடைய வீடுகள்ல வயதுக்கு வந்த ஆணோ பெண்ணோ இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு திருமணம் செய்வதில் என்ன செய்யுங்க, அவசரப்படுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாகவும், நாம் நம்முடைய காரியங்களில் வரம்பு மீறி இருந்தால் அந்த வரம்பு மீறிய காரியங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும், அல்லாஹ்வுடைய எதெல்லாம் அல்லாஹ் எச்சரித்திருக்கின்றானோ அந்த விஷயங்களை விட்டு நாம் ஒதுங்கி வரம்பு மீறாமல் வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா